Hi friends, welcome to Hisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. இந்த குழம்பு செய்யிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. பருப்பு உருண்டையில் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ண போறோம்னா, உருண்டையை அப்படியே பச்சையாவே உருட்டி நம்ம குழம்புல சேர்க்க போறோம். இந்த மாதிரி பண்றனால அந்த பருப்பு உருண்டையிலையும் நமக்கு குழம்போட டேஸ்ட் எல்லாம் அப்சர்வ் ஆகி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பருப்பு உருண்டையும் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா விட மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பருப்பு உருண்டை குழம்பை எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 300 கிராம் அளவு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடணுங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இப்போ காலையிலே சமைக்கிறவங்க நைட்டே ஊற வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மதியம் சமைக்கிறவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது ஊற வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ பாருங்கள், எனக்கு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், எனக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். நாம் பருப்பு வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க அரைக்கணும், கொஞ்சம் பிறுபிறுன்னு. அதுக்காக நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 மிளகாய் வத்தல். இப்போ இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா தெரியும் நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. இப்போ பருப்பு வடைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் முழுசாக பருப்பு போடுவோம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி நம்ம போட வேணாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்ச உருண்டையை வேக வைப்பாங்க சில பேர், அப்படியும் நம்ம பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுனால என்னென்னா, நம்மளுடைய குழம்போட டேஸ்ட்டு அந்த பருப்பு உருண்டை டேஸ்ட்டு அந்த அளவுக்கு ரெண்டும் மிங்கிள் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்பு உருண்டை கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம இந்த உருண்டையை குழம்புல சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நீங்கள் எல்லா உருண்டையுமே உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை எல்லாமே உருட்டி வச்சுட்டோம். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பூண்டு பல்லை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆறளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கரைச்சிக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. குழம்பு தண்ணியாக இருக்குது நீங்கள் பயப்பட வேணாம்.
நம்மளோட உருண்டைகள் வந்து அதில் வெந்து வரும்போது கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால திரும்பவும் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான பக்குவத்தில் எனக்கு வந்துருச்சு உப்பு காரம் எல்லாமே. இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம உருண்டையை போடணும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உருட்டி வச்ச பருப்பு உருண்டைகளை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய உருண்டை வந்து அந்த குழம்புல கரைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உருண்டை வந்து கரையவே கரையாது. அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பருப்பு உருண்டைகளை சேர்த்த உடனே நீங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பருப்பு உருண்டை உடஞ்சி போச்சு அப்படின்னா குழம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். அதனால் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா பருப்பு உருண்டை எல்லாமே ஒரு 80% வெந்துடும். இது மெல்லமாக நீங்கள் கரண்டியை வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக 100% பருப்பு உருண்டைகள் எல்லாமே வெந்துடும். நம்முடைய குழம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாகவும் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சுற்றி வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. உருண்டைகளும் கரெக்டாக பக்குவமாக வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இந்த குழம்பை இறக்கிடலாங்க. நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் இந்த பருப்பு உருண்டை குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு சைடிஸே தேவைப்படாது. ரைஸ் மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.